இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எமர்ஜென்சிக்கு கையில வந்து கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. நான் சொல்ற இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ்ல நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10,000 ரூபாய் உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த அப்ளிகேஷன் மூலமா பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 82 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. இது 100% கேஷ்பேக் வந்து கிடைக்குதோ இல்லையோ, ஆனா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா 82 ரூபாய் கன்வீனியன்ஸ் ஃபீ பே பண்றோம்ல, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்கிராட்ச் கார்டை நம்ம வந்து ஸ்கிராட்ச் பண்ணும்போது நமக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டைம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7 ரூபாய் தான். ஸோ நம்ம 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படின்னா வெறும் 7 ரூபாய் மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது எப்படி, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா housing.com தான். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பே ஆன் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் இந்த அப்ளிகேஷனை விட கம்மியான சார்ஜஸ்ல எந்த அப்ளிகேஷன்ஸ்லுமே உங்களால ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதையே மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண பாருங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பே ஆன் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான ஆப்ஷன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்டை செலக்ட் பண்ணி நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டியூஷன் ஃபீ, இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ் தான் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பாருங்க 100% கேஷ்பேக் அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஸோ இது வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். அந்த ஸ்கிராட்ச் கார்டை நீங்க ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணி தான் உள்ள போற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்கும். இந்த ஸ்டெப்ல மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாலெட்லயே இந்த அப்ளிகேஷன் உள்ளே வந்து டெபாசிட்டட் ஆயிரும். நெக்ஸ்ட் மந்த்லயோ இல்ல இதே மந்த்ல மறுபடியும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ஸ் ஃபீ அதுல இருந்து கழிஞ்சிரும். ஸோ அப்பதான் வெறும் 7 ரூபாயில வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் என்டர் பண்ணிருக்கேன். என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ, அதாவது யாரோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அவங்களோட IFSC கோடு, அவங்களோட நேம், ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் வந்து டைரக்டா உங்களோட UPI ஐடி வந்து என்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுல UPI ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து UPI ஐடியை செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட UPI ஐடியை வந்து என்டர் பண்ணதுமே அவங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆகி இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அந்த நேம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டா இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யுவர் நேம் அப்படின்னு மட்டும் கேட்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் எதுவோ அதை வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹேவ் அன் இன்வைட் கோட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்மளோட இன்வைட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா CCTP16 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்வைட் கோடை ஒன்ஸ் நீங்க என்டர் பண்ணி நீங்க வந்து அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 72 ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட கோட் வந்து பாத்தீங்கன்னா CCTP16 என்டர் பண்ணி இப்போ வந்து அப்ளை வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்டாவே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 72 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த கோடு. இன்னொரு கோடும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்க ரெண்டுல எந்த கோடு வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அனதர் ஒன் கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா டீல் 25 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கோடு வேணும்னா நீங்க இதையும் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா CCTP16 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டீல் 25 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணாலும் உங்களுக்கு சடனா உங்களுக்கு 72 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த கோடை வந்து அப்ளை கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 72 ரூபாய் வந்து இன்ஸ்டன்டா வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருச்சு பாருங்க.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கோடு வேணுமோ அந்த கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கோடு CCTP16 அப்படிங்கிற இந்த கோடை என்டர் பண்ணியிருக்கேன். நீங்க செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது இந்த கோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். நீங்க எந்த ஒரு இன்வைட் கோடுமே என்டர் பண்ண வேண்டியது இருக்காது. இப்ப நம்மளோட கோடு வந்து என்டர் பண்ணி ரூ. 72 டிஸ்கவுண்ட் வந்து வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்க எந்த கிரெடிட் கார்ட்லேருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அந்த கிரெடிட் கார்டோட நம்பரு, CVV, அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டரோட நேம் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ, அதனால என்னோட கார்டு டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சேவ் ஆயிருச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, CVV நம்பர் மட்டும் சேவ் ஆயிருக்காது. அந்த CVV நம்பரை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் வந்து பாருங்க. வெறும் ரூ. 82 மட்டும் தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாரி இருக்குது. ரூ. 10,000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம்னா, வெறும் ரூ. 82 தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரூ. 128 வரைக்கும் வந்து ஷோ ஆகுது. அது எதனால அப்படின்னு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரூ. 82 வரைக்கும் மட்டும் தான் வந்து ஷோ ஆச்சுது. நீங்க செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதே கோடு நம்மளோட அந்த இன்வைட் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். நீங்க என்டர் பண்ண வேண்டியது இருக்காது. செகண்ட் டைம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் வந்து வரும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதில ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த ஸ்க்ராட்ச் கார்டுல ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு இருக்கும். அந்த அமௌண்ட்டையும் நீங்க செலக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்லயும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பேக்ல வந்திருக்கேன். பேக்ல வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து எண்டுல வந்து கிடைக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணும்போது, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கும். எனக்கு லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ரூ. 5,000 இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருந்தேன். அதுல எனக்கு ரூ. 64 எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ அந்த ரூ. 64 யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீய வந்து பே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு டிக் பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்கல்ல, இந்த டிக் பாக்ஸ மட்டும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணதுமே ரூ. 84 இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 7 வந்து வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த அந்த வாலெட் அமௌண்ட் அந்த அமௌண்ட்ல இருந்து நமக்கு வந்து டெபிட்டட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 7 தான். இந்த கண்டிஷன்ல நான் வந்து கிரெடிட் கார்ட்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றேன் அப்படின்னா, ரூ. 10,000 நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றேன் அப்படின்னா, வெறும் ரூ. 7 மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா என்னோட கிரெடிட் கார்ட்ல இருந்து டெபிட்டட் ஆகும். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி பார்க்கும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 இதில எவ்வளோ சார்ஜஸ் வந்து புடிச்சிருக்காங்களோ, இந்த சார்ஜஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆச்சு. அந்த 1% கார்ட் சைட்ல இருந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சார்ஜஸும் வந்து வரல. நான் வந்து இந்த அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணதுனால, இந்த மந்த்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ரூ. 10,000க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 7 மட்டும் நான் வந்து பே பண்ணா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஜ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ரூவ்ட் குடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசாப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ல குடுக்கப்பட்ட கிரெடிட் கார்ட்ல இருந்து தான் இந்த அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாப் அப்ளிகேஷன்ஸ்ல போய் இது மாரி ஸ்வைப் வந்து காமிக்கும். அதுல வந்து நம்ம ஸ்வைப் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, ஓடிபி வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அத என்டர் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு ரூ. 10,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மளோட கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 7 மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த வொர்த்தபிளான ஒரு மெத்தடும் கூட. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மத்த அப்ளிகேஷன கம்பேர் பண்ணி கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்லா அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000க்கு வெறும் ரூ. 82ல உங்களுக்கு வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் ரூ. 10,000க்கு வெறும் ரூ. 7 மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்ட்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த மெத்தட மட்டுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட்ல தான் இருக்கிறதுலே லோயஸ்ட்டான சார்ஜஸ். அது மட்டும் இல்லாம நீங்க செகண்ட் டைம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்வைட் கோட் எல்லாமே அப்ளிகபிள் ஆகி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 82 மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இத விட கம்மியா தான் இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. கூடிய சீக்கிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு மேல கூட வந்து வரலாம். ஒரு சிலருக்கு ரூ. 128 வரைக்கும் வந்து காட்டுது. ஸோ நீங்க இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணல அப்படின்னா, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் வொர்த்தபிளா இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.